கூடிய யாகம் தான் நிகும்பலா யாகம். அங்க அந்த பலிக்கு பதிலா ஒரு பலி கொடுத்தா ஒரு மனுஷனோட வேதனை எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இந்த காஞ்ச மிளகால இருக்கு. கொஞ்சம் கையில நெசுக்கி தேய்ச்சி பாருங்க, கையில உடம்புல எந்த அளவுக்கு நமக்கு எரிச்சல் இருக்குது அப்படின்றத. ஒரு மனுஷனோட துடிப்பு அந்த அளவுக்கு இருக்கும். அதனாலதான் அவ்வளவு காஞ்ச மிளகா போட்டோம். நெறியே வரல அப்படின்னா அந்த அம்பாளோட அனுக்கிரகம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நீங்க தான் உணரணும். இப்ப ஹோமம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோல நீங்களே போய் பாருங்க, யாருக்கு இருக்குன்னு தெரியாது, யார் எடுத்தாங்கன்னு தெரியாது, எடுக்க மட்டும்தான் சொன்னேன். அந்த போட்டோலயே பாருங்க, அம்பாளோட உருவம் வந்திருக்கும், குதிரை மேல இருக்கிற மாதிரி இருக்கும், சர்பத்து மேல இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொன்ன எல்லா வாகனமும் அந்த போட்டோ அவங்க எடுத்திருந்தாங்க பாத்தீங்களா? யார் யார் எடுத்திருக்காங்களோ அவங்க செல்லுல பாருங்க, தெரியும். அப்படி இல்ல அப்படின்னா எனக்கு அந்த குரூப்ல நான் ஃபார்வர்ட் பண்ணி விடுறேன். அந்த அளவுக்கு அம்பாளுக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கு. கொஞ்சம் நமக்காக ஒரு பிரச்சனை தாமதப்படுது அப்படின்னா அதுக்கு உண்டான காரணத்தை ஏதோ ஒரு இடத்துல வச்சிருக்கான்னு அர்த்தம். நடக்காமே இருந்திருக்காது. ஒரு அமாவாசைன்றது கூட ஒரு அமாவாசை 2 அமாவாசை வெயிட் பண்ணுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, 1 லட்சம் 2 லட்சம் செலவு பண்றோம். ஏன் டாக்டர்கிட்ட போயிட்டு சார் இந்த மாதிரி 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிட்டேன், எனக்கு இந்த பிரச்சனை இந்த வியாதி குறையவே இல்லையே அப்படின்னா சார் நான் என்ன பண்ண முடியும், பணத்தை திருப்பி தர முடியும்னுவா. நான் ட்ரீட்மெண்ட் கரெக்டா தான் பார்த்தேன், உனக்கு உன் உடம்புக்கு செட் ஆகல. இங்க அப்படி கிடையாது. கொஞ்சம் தாமதம் நடக்குது அப்படின்னா உங்களோட புது சாபம் போக்குறதுக்காக இருக்கலாம், இல்ல உங்க முன்னோர் செய்த பாவ கர்ம வினைகள் இருக்கலாம். அந்த கர்ம வினையெல்லாம் போக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நமக்கு உண்டான பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி இங்க கொடுக்கிற 5 எலுமிச்சம்பழத்தை அந்த நேரத்துக்கு உன்னிப்பா கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கோங்க. 2வது கேட்டீங்க அப்படின்னா எனக்கு அது ஞாபகம் இருக்காது. ஒருத்தர் கையில வச்சுக்க சொல்லியிருப்பேன், ஒருத்தர் சாமி கிட்ட வைக்க சொல்லியிருப்பேன். நீங்க 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுன்றேன். அது உங்களோட மிஸ்டேக், அது என்னோட மிஸ்டேக் இல்ல. ஒரு வாட்டி மட்டும் தான் அதை சொல்லி கொடுக்க முடியும். இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2வது வாட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லணும், அடுத்தவங்களை போய் பார்த்துக்கலாம். அதனால நீங்க அந்த பழத்தை கரெக்டா பயன்படுத்த